ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள் பதம் 22 யோ வானுசாயினாம் சர்க பாஷந்தஸ்ய ச சம்பபஹ ஆத்மனோ பந்த மோக்ஷௌ ச ஜவஸ்தானம் ஸ்வரூபதஹ. மொழிபெயர்ப்பு. பகவானின் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் எப்படி படைக்கப்படுகின்றன என்பதையும், இவ்வுலகில் நாஸ்திகர்கள் எப்படி தோன்றுகின்றனர் என்பதையும், பந்தப்படாத ஜீவராசிகள் எப்படி வாழ்கின்றனர் என்பதையும் தயவு செய்து விளக்குவீராக. பொருளுரை. பகவானின் உடலோடு ஐக்கியப்பட்டுள்ள ஜீவராசிகள் சிருஷ்டியின் பொழுது எப்படி மீண்டும் திரும்பி வருகின்றன என்பதை முன்னேறும் பகவத் பக்தன் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து விசாரிக்க வேண்டும். இருவகையான ஜீவராசிகள் உள்ளன. நிரந்தர முக்தி பெற்ற பந்தப்படாத ஜீவராசிகள் மற்றும் நிரந்தரமாக பந்தப்பட்டுள்ள ஜீவராசிகள். நிரந்தரமாக பந்தப்பட்ட ஜீவராசிகளுக்கிடையில் இரு பிரிவுகள் உள்ளன. ஒன்று ஆத்திகர் பிரிவு, மற்றது நாத்திகர் பிரிவு. ஆத்திகர்களுக்கு இடையிலும் இரு பிரிவினர் உள்ளனர். அவர்கள் பக்தர்கள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் எனப்படுவர். மனக்கற்பனையாளர்கள் பகவானின் இருப்பில் ஐக்கியப்பட்டுவிட அல்லது அவரோடு ஒன்றாகிவிட விரும்புகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்கள் தனித்தன்மையை பேணிக்காத்து எப்பொழுதும் பகவானின் தொண்டில் ஈடுபட விரும்புகின்றனர். முற்றிலும் தூய்மையடையாத பக்தர்களும் சாஸ்திர அறிவற்ற தத்துவவாதிகளும் இன்னும் தொடர்ந்து தூய்மையடையாத அடுத்த சிருஷ்டியின் பொழுது மீண்டும் பிறக்கின்றனர். அத்தகைய பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானின் பக்தி தொண்டில் தொடர்ந்து முன்னேறுவதன் மூலமாக முக்தி அடைகின்றனர். இறை விஞ்ஞானத்தை பூரணமாக அறிந்திருப்பதற்காக இக்கேள்விகள் அனைத்தையும் உண்மையான ஆன்மீக குருவிடம் பரீட்சித்து மகாராஜன் கேட்டார். ஹரே கிருஷ்ணா.